வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது மாய சபா அப்படின்ற ஒரு தெலுங்கு வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஆந்திரா அரசியலோட ரெண்டு முக்கியமான புள்ளிகள், ஒன்னு சந்திரபாபு நாயுடு, இன்னொன்னு ஒய்எஸ்ஆர். இந்த ரெண்டு பேரை மையமா வச்சுதான் இந்த கதையோட லீட் கேரக்டர்ஸ் டிசைன் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் இவங்களோட கதையா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் உங்களுக்கு எழலாம். ஆனா அந்த டீம் தெளிவா சொல்லிட்டாங்க, இது ஃபிக்ஷனல் தான், ஜஸ்ட் நாங்க ரெஃபரன்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணிருக்கோம்ட்டு. பட் இதுல நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் சிமிலர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மால் டவுன் பாய்ஸ், அதாவது ஒருத்தர் வந்து பிஹெச்டி பண்ணணும் அப்படின்றதுக்காக வெளியே வராரு, அண்ட் இன்னொருத்தர் வந்து மெடிக்கல் படிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் ஊரை விட்டு வெளியே வராரு. வந்தவங்க அவங்கள சுத்தி நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்றாங்க, ஆல்சோ அவங்களுக்குள்ள அந்த அரசியல் தாகம் அப்படின்றது எப்படி வருது, அதுக்கு எப்படி உழைக்கிறாங்க, அண்ட் அந்த அரசியல்ல அவங்க நினைச்ச பொசிஷனை அடைஞ்சாங்களா, ஆல்சோ தேசிய கட்சிகளோட பிடியில் இருக்கக்கூடிய அந்த ஆந்திரா அரசியல் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான அந்த முதல் ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கிறாங்க அப்படின்றது வரைக்கும் தான் வந்து இந்த சீசன் 1ல காட்டியிருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் அரசியல்ல க்ரோ ஆனதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ்லாம் வந்து மேபி அடுத்த சீசன்ல காட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். சோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த பேரலல் ஈவெண்ட்ஸ் அப்படின்றத காட்டின விதம். அதாவது நம்ம வாழ்க்கையில நடக்கிற சேம் செட் ஆஃப் சீக்வன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலரா இன்னொருத்தவங்களோட லைஃப்லயும் நடக்கலாம். சோ அது மாதிரி இவங்க ரெண்டு பேர் லைஃப்லயுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் ஈவெண்ட்ஸ் நடக்குது அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. அதுலயும் அந்த பாலிடிக்ஸ்க்குள்ள வரணும் அப்படின்றதுக்காக இவங்க எப்படிலாம் முயற்சி பண்றாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. சின்ன சின்ன குறைகளை கூட ரெக்டிஃபை பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஆதிக்கு இதுல வந்து திக்குவா இருக்கும், பட் இருந்தாலும் அதையும் மீறி அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு என்னென்ன வழிகள் பண்றாரு அப்படின்றதெல்லாம் நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய ரியல் கேரக்டர்ஸ் ரெசம்பிள் பண்ணி இதோட கேரக்டர் டிசைன் அமைச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு என்டிஆர் மாதிரி இதுல வந்து ஆர்சிஆர் அப்படின்ற ஒரு கேரக்டர் அமைச்சிருப்பாங்க. ஐராவதி கேரக்டரும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ரியல் ரெஃபரன்சஸும் நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரிஜினல் கேஸ்டவே இதுல வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க, நாயுடு அண்ட் ரெட்டின்ட்டு. ஸோ அந்த கேஸ்ட் ரிலேட்டடான பாலிடிக்ஸ், அது ரிலேட்டடா வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றதையுமே நீட்டா காட்டியிருப்பாங்க. விஷுவலாவும் இது எந்த காலகட்டத்தில் நடந்தது அப்படின்றதையுமே நீட்டா ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இதுல எனக்கு பிரச்சனையாப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றது, இதுல ஒரு நக்சல் பார்ட் வரும். அந்த நக்சல் பார்ட்டை வந்து ஒரு மாதிரி பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லா கொடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. பட் அது அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் பெட்டர் டீடைலிங்கோட இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்கலாம். அதே மாதிரி இந்த சீரிஸ் பார்த்து முடிக்கும் போது இந்த சீசன் 1ல ஒரு விதமான இன்கம்ப்ளீட்னஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஏன்னா நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து சீசன் 2க்கு பார்க் பண்ணிருக்காங்க. பட் ஓவரால் இந்த சீரிஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3.3 அவுட் ஆஃப்